வந்து இபிஎஃப்ஓ எஸ்எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 0.28 மார்க்ஸ் டிஃபரன்ஸில் ஆர்ஆர்பி கிளர்க் வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். என்னோட ஜேர்னி வந்து 2021 ஸ்டார்ட் ஆச்சு. நான் 2021 பாஸ் அவுட் தான். பட் 2021 ஃபைனல் இயர்லேயே ஜான்வரியிலே என்னோட ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனல் இயரோட செமஸ்டர் எக்ஸாம் கூட நான் இங்கே ஹாஸ்டலில் இருந்து தான் பார்த்து எழுதி அப்லோட் பண்ணேன். அண்ட் டிகிரி முடிச்சு அந்த டைமில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து பேங்கிங் போங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குரூப் 2 ஆஃபீஸர் தான் போனால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுங்கிற காரில் தான் அப்படிங்கிற நேரத்தில் குரூப் 2 ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நினச்சா சிரிப்பாக தான் வருது. குரூப் 2 பிலிம்ஸ் வந்து 2022 எழுதினேன். அந்த வருஷம் வேறு எந்த எக்ஸாமே எழுதலை. 2023 குரூப் 2 மெயின்ஸ் எழுதினேன். அண்ட் அந்த வருஷமே டிஎன்பிஎஸ்சி கமிஷனே சொல்லிட்டாங்க ஒரு 10 months மேலே ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணேன். ஸோ நானாவே ஒரு சிங்கிள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரியர் ஆப்ஷனாக நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஐடிபிஐ எக்ஸாம் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. 1000 ரூபாய் ஃபீஸு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு 7 மார்க்ஸில் வெயிட் லிஸ்ட்டில் வந்துச்சு. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இபிஎஃப்ஓ எக்ஸாம் எழுதினேன். அதுவும் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இல்லைன்னு அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் பேங்கிங் படித்த குவான்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இபிஎஃப்ஓ கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் படித்த ஜிகே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. நான் வந்து தேங்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலி, என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி, எல்லாரும். ஒரு சோல் பிரெட் அண்ணரா எங்கள் வீட்டை வந்து இன்னும் எப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வீட்டில் ரொம்ப வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது. ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க என்ன. நான் வந்து என்னோட குட் அண்ட் சேட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் எல்லாத்தையுமே ஷோல்டர் பண்ணது எங்கள் அம்மா. அவங்க என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் படிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு ரொம்ப என்ன தெரியாமலே அழகையாக வந்துடும். நான் மட்டும் சொல்லுவேன் எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு பயமாக இருக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க நான் வந்து மாதம் ஒரு 5000 தரேன். இத்தனைக்கும் அம்மா ஒரு ஹோம் மேக்கர் தான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அகாடமிக்கு தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் ஹரிமுருகன் சார். அவரோட யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட் சுகேஷ் சார். நெக்ஸ்ட் பேங்கிங் கோஆர்டினேட்டர் என்னோட ராஜா சார். இவ்வளோ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் வந்து நான் வந்து இங்கே தான் பார்த்தேன். ஈஸியாக அந்த ஹெக்டிக்கான ஷெடியூல்லையும் ஈஸியாக அவங்களை அப்ரோச் பண்ண முடியுது. ஒரு பேசிக்கான ஒரு கால்லேயோ ஒரு டெக்ஸ்ட்லேயோ அவங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிகிறது வந்து ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் வந்து பேங்கிங்க்கு ஒரு 15000 ரூபாய் ஃபீஸ் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு. சந்தோஷமாக அந்த காசை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே எங்கள் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அட்டென்ட் பண்ணி ஸோ இப்போ ஆர்ஆர்பியும் இப்போ ரிசர்வ்ஸில் இருக்குது. வேறையும் நிறைய எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ரீசனிங்கில் வந்து நான் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் தைரியமாக அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தேவை ஒரு பாசிட்டிவான மார்க், அவ்வளோதான். 5 கிரிட்டிக்கல் ரீசனிங் இருந்துச்சுன்னா ஒரு 2 கரெக்டாக போட்டால் கூட போதும். ஒரு 0.5 நமக்கு மார்க் கிடைச்சா கூட போதும். அந்த மாதிரி குவான்ஸ் நான் ரொம்ப ஆவரேஜ். இங்கிலீஷ் ஓரளவுக்கு பண்ணுவேன். அண்ட் நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்மளோட சிலபஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 50% சிலபஸ்னால் மீதி 50% வந்து நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ பர்சவரன்ஸ் இருக்குது, எவ்வளோ என்டியூரன்ஸ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, இதுதான் மீதி 50%. எவ்வளோ மென்டலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜேர்னியில். எல்லாமே இண்டிவிஜுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்ககிட்ட நிறைய பேசுங்க. நிறைய வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணி ஏன் கிளியர் ஆகாதவங்ககிட்டலாம் பேசுங்க. உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை, உங்களோட சின்ன வயசில் இருக்கிற பிள்ளைங்கிட்டலாம் பேசி கேளுங்க. அவங்களோட ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஐடியா நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கிடைச்சிது என்னோட ஹாஸ்டலில். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணுறேன்.
என் அம்மா அனுப்பும்போதே எங்களெல்லாம் மேலே கூப்பிட்றாத அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. அதனால தான் இதை லாஸ்ட்டாக கூப்பிடுறேன் என்னோட பேரண்ட்ஸை. மிஸ்டர் ரமராஜன் அண்ட் மிஸ்டர் சங்கர் கீதா. செல்வி ஷாலிவா அவர்களை பெற்றோர்களை மேடைக்கு வருமாறு. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.